நாகர்கோவிலில் அரசு பேருந்து நடத்துனரை அதிகாரி தரைக்குறைவாக பேசிய வீடியோ வைரலாகியுள்ளது. போக்குவரத்து கழக ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என CITU அறிவித்துள்ளது. மதுரை பேருந்து நிலையத்தில் தாராபுரம் போக்குவரத்து பணிமனையைச் சேர்ந்த ஓட்டுநரை காலணியால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வீடியோ வைரலாகி தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நாகர்கோவிலில் போக்குவரத்து கழக அதிகாரி தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அரசு போக்குவரத்து கழகத்தின் நாகர்கோவில் மண்டல வணிக மேலாளர் ஜெரோலின் என்பவர் வடசேரி பேருந்து நிலையத்தில் நடத்துனர் ஒருவரிடம் தரக்குறைவாக பேசியதாக வீடியோ வெளியாகியுள்ளது. பயணிகள் முன்னிலையில் ஊழியரை கடுமையாக பேசியுள்ளார். அந்த வீடியோவிலும் கடுமையாக பேசியுள்ளார். இந்த வீடியோ போக்குவரத்து கழக தொழிலாளர்களிடையே வைரலாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இவ்விவகாரம் தொடர்பாக அரசு போக்குவரத்து கழக நாகர்கோவில் மண்டல CITU பொதுச் செயலாளர் சுரேஷ் கூறுகையில், தொழிலாளி அதிகாரி இடையிலான உறவுக்கு உகந்ததாக இந்த சம்பவம் இல்லை எனவும், பயணிகளிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தும் நிர்வாகம் அதிகாரி இதுபோன்ற தொழிலாளர்களுடனான உரிமையாக பேசி நிகழ்வை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், இந்த சம்பவத்தை போக்குவரத்து கழக நிர்வாகம் கண்டிக்க வேண்டும் எனவும், சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லையென்றால் CITU போராட்டத்தில் ஈடுபடும் எனவும் கூறினார். கோயில் மண்டலத்தில் தொழிலாளி மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு வீடியோ வைரலா பரவிட்டு இருக்கு. அது என்னன்னு சொன்னா, சமீபத்தில் நாகர்கோவில் மண்டலத்தினுடைய DMC திரு ஜெரோலின் அவர்கள் ஒரு பேருந்து நிலையத்தில் வச்சு ஒரு தொழிலாளி மிகவும் தரக்குறவா பேசுறாரு. வாழ போலாம் பேசுறாரு. நீ எல்லாம் ஒரு மனுஷனாலன்னு கேட்காரு. இது தொழிலாளி நிர்வாகம் என்ற உறவுக்கு ஏற்றதல்ல. நிர்வாகம் தொழிலாளிகிட்ட பொதுமக்களோடு நீங்க அன்பாக பழகணும், அன்போடு நடந்துக்கிடணும், பயணிகள் மத்தியில கழகத்துக்கு அவபேரம் உருவாக்க கூடாதுன்னு நமக்கு பயிற்சி அளிச்சிருக்கிற நிர்வாகத்துல இந்த அதிகாரி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில வச்சு மிகவும் கீழ்த்தரமாக உரிமையோடு பேசியிருக்காரு. இது இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் இல்லைன்னா மாநிலத்துல போக்குவரத்து தொழிலாளிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. ஒரு மீன்கூட பிரச்சனைக்கு உடனடியாக தலையிட்ட முதலமைச்சர் இது போன்ற நடவடிக்கைகளை கண்டிக்கணும். இந்த அதிகாரி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் CITU போராட்டம் நடத்துவதற்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். இது போன்ற நடவடிக்கைகள் நாகர்கோவில் மண்டலத்திலோ தமிழ்நாடு போக்குவரத்து துறையிலோ தொடரக்கூடாது. அதனால் முதலமைச்சரும் இந்த அரசும் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று CITU சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.